கேட்பேன். இப்போ நாங்கள் இப்போ இதை கொடுக்குறது இப்போ லண்டனை சேர்ந்த கலைச்சொல்லி அம்மாண்டு பூரா சொல்ல மாட்டில்ல. நாங்கள் இப்போ இங்கே அரிசி சாமான்கள் பண்மையில் 3000 ரூபாய் சாமான் வழங்கினாங்க. இப்போ இதில் நிற்கிற இந்த பிள்ளைகள் தான் இந்த உதவிகளை காட்டும் உங்களுக்கு போட்டு இந்த பாட்டாங்க போட்டு போடுவோம். அடுத்தது அப்படி வந்துருங்கோ. 4வது ஆளுக்கு அனைவருக்கும் ஒரு இனிய வேண்டுகோள். உங்களுடைய பிள்ளைகள பிறந்த நாள், உங்களுடைய சகோதரங்களோட பிறந்த நாள், உங்களுடைய கணவற்ற பிறந்த நாள், உங்களுடைய பிறந்த நாள், உற்றாரவர்கள் நண்பர்களோட பிறந்த நாள், அந்த பிறந்த நாள்கள், மற்றது மரணச்சடங்குகள், மற்றது இந்த இறந்த நினைவு நாள்கள், மற்ற திருமண நாட்கள், அப்படியான அந்த வைபவங்களின் போது அவற்றை நினைவு கூறுவதற்கான உதவிகளை நீங்கள் எங்களூடாக செய்யலாம். அந்த உணவுகளை நாங்கள் என நினைத்தால் மனிதன் வாழ்வை நினைக்கலாமா? அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் இலங்கையில் உள்ள யாழ்ப்பாணத்தில் உள்ள எங்களுடைய சொந்த வீட்டில் இருக்கிறோம். இன்றைக்கு உண்மையில் ஒரு சந்தோஷமான நாள். இது உலகெங்கு மூங்கி எழுத்து கொண்டிருக்கிற கணேசனுக்காக நான் உங்கள் கணேஷ் கிடைக்கிறேன். முக்கியமாக இந்த காணொலி உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும். நீங்கள் முதல் தடவையாக எங்களோட காணொலியை பார்க்குறாருன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற சப்ஸ்கிரைப் அனைத்தும் எதிர்காலத்தில் ஏழைகளுக்கு நாங்கள் வழங்குறது முதலீடாகத்தான் இருக்கும். இப்போ இதே கருத்தை என்னுடைய மகள் சொல்லுவாள். என்னோட எதிர்காலத்தில் நான் இந்த காணொலியை எனக்கு பிறகு என்னுடைய மகள்கிட்ட இந்த கடமையை ஒப்படைக்க போகிறேன். அப்போ என்னுடைய மகளை தான் சொல்லுவேன். காணொலியை நீங்கள் முதல் தடையாக பார்க்குறேன்னு சொன்னால்
சப்ஸ்கிரைப் செஞ்சுட்டு பாருங்க. நீங்கள் செய்கிற சப்ஸ்கிரைப் தான் நாங்கள் ஏழைகளுக்கு வழங்குற முதலீடாக அமையும். அப்போ நீங்கள் இந்த காணொலியை முதல் தடையாக பார்க்குறேன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் செஞ்சுட்டு பாருங்கள். அடுத்ததாக ஷேர் பண்ணுங்கள், உங்களோட உறவினர்கள் நண்பர்கள் அயலாளர்கள் ஷேர் பண்ணுங்கள். அடுத்ததாக உங்களோட கருத்துக்களை தெரிவிங்க, அதாவது கமெண்ட்ஸில். அடுத்ததாக லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு இந்த காணொலி பிடிக்குமென்னு சொன்னால் லைக் பண்ணிவிட்டு பாருங்க. இப்போ நாங்கள் என்ன செய்யப்படுறோம்னு சொன்னால் ஒரு இந்த சப்பாத்து வீடியோ விட போகிறோம். அதுக்கு இப்போ கொஞ்சம் பேரை தெரிவு செஞ்சுருக்கிறோம். இதெல்லாம் நல்லா படிக்கிற பிள்ளைகள் மற்றது ஒழுக்கம் அவைகளுக்கு தான் கொடுக்க போகிறோம். வாங்க இப்போ காணொலிகளை போகலாம். நாங்கள் இப்போ இந்த இதை கொடுக்குறது இப்போ லண்டனை சேர்ந்த கலைச்செல்வி அம்மான்ற பிறந்த நாளை விட்டு தான் இந்த உதவிகளை நாங்கள் வழங்குகிறோம். எங்களுடைய கலைச்செல்வி அம்மானுன்ற கால ஒரு உதவியாளர், அவ்வப்போது எங்களுக்கு உதவிகள் செய்கிறவர். உண்மையிலே அவன் வயசு கூடின வயசு அந்த அம்மாவுக்கு. அந்த அம்மாண்டே 60வது வயசு இன்றைய தினமாகும். அதாவது இப்போ இது லண்டனை சேர்ந்த கலைச்செல்வி அம்மா, அந்த அம்மாண்ட வயசு 60 வயசு. அந்த அம்மாண்ட 60வது பிறந்த நாளை ஒட்டி அந்த அம்மா எங்களுக்கு இந்த உதவிகளை வழங்கியிருக்கிறா. ஒரு சிறு தொகை தான் போட்டுருதா, ஆனால் எங்களுக்கு சிறு தொழில் பெருவெள்ளம் மாதிரி அந்த அம்மா அனுப்பி அந்த ஒரு 10,000 சொச்சம் அந்த அம்மா அனுப்பியிருக்கிறா. அந்த காசுக்கான உதவிகளை நாங்கள் எங்களுடைய திறமைகளை பயன்படுத்தி நாங்கள் இந்த உதவிகளை இந்த பிள்ளைகளுக்கு வழங்க போகிறோம். எங்களோட கிராமத்துக்கு வழங்க சொல்லியிருக்கிறோம். தளராத வயசிலும் உண்மையிலே அவன் அந்த உதவி செய்கிற அந்த மனநிலைக்கு உண்மையாக நாங்கள் சல்யூட் அடிக்கிறோம். அந்த அம்மாண்ட பிறந்த நாள் இன்றைய தினம், அதாவது ஜூன் மாதம் 11ஆம் தேதி அந்த அம்மாண்ட பிறந்த நாள் வருகிறது. கலைச்செல்வி ஈஸ்வரகுமாரன் என்று சொல்லி அந்த அம்மாண்ட பேர். மேலே அந்த அம்மா எங்களோட தொடர்ச்சியாக எடுத்து தொலைபேசி கதைப்பா, மிகவும் சந்தோஷமாக இருக்குது. இது ஒரு இனிமையான அம்மா, இனிமையாக கதைப்பா, எங்களுக்கு நல்ல அறிவுரைகளை எல்லாம் சொல்லுவாள். உண்மையிலே எங்களோட ஒரு கைவிட முடியாத ஒரு உறவுக்காரராக எங்களுக்கு கலைச்செல்வி அம்மா கிடைச்சிருக்கிறார். உண்மையில் அந்த வகையில் அந்த கலைச்செல்வி அம்மா எங்களுக்கு கிடைச்சிருக்கு. நாங்கள் கடவுளுக்கு நன்றி சொல்லணும். அவன் ஒரு 3-4 பேருக்கு தான் வாங்கி கொடுக்க சொன்னோம். உண்மையில நாங்கள் ஒரு 5 பேரை தெரிவு செய்திருக்கிறோம். 1 2 3 4 5. நான் கலைச்செல்வி அம்மா அடிக்கடி சொன்னவன் எங்களோட மகளுக்கும் வாங்கி கொடுக்க சொல்லி. உண்மையில் அது நாங்கள் என்ன சொன்ன சனங்கள் விமர்சிக்கும் தன்னுடைய மகளுக்கும் வாங்கி கொடுத்துட்டாருண்டு அதை நாங்கள் பேச விரும்பலை. இருந்தாலும் அந்த கலைச்செல்வி அம்மாண்ட விருப்பத்துக்காக, உண்மையில் அந்த காசு தாரவர்கள் விருப்பப்படுறதை நாங்கள் நிறைவேற்றணும். அந்த கலைச்செல்வி அம்மாண்ட விருப்பத்துக்காக தான் இந்த உதவிகளை வழங்கியிருக்கிறோம். இந்த இடத்துல சில விஷயங்களை நாங்கள் கதைக்கணும். அப்படி சொன்னால் நாங்கள் பிள்ளைகளுக்கு அறிவிக்க நாங்கள் எங்களோட வீட்டில் எங்களோட கிராமத்தில் இந்த கிராமத்தில் எங்களோட கதைக்காத ஆக்கள் கூட வறுமை என்று சொல்லி வந்தால் நாங்கள் இந்த உதவிகளை செய்வோம். வராத ஆக்களுக்கு நாங்கள் ஒன்றும் செய்யலாம். இன்னொன்று சொல்கிறேன், பசிக்கிறவனுக்கு தான் உணவு கொடுக்கலாம், பசிக்காதவனுக்கு கிளச்சி அடித்து கொடுக்கலாது. அப்போ தேவையான பிள்ளைகள், வரம்பப்பட்ட பிள்ளைகள், வறுமையில் உள்ள பிள்ளைகள் வரலாம். நாங்கள் அறிவிக்கிறாங்க, சில பிள்ளைகளுக்கு அறிவிக்கலைன்றது குறை இருக்கிறது. அப்போ அது இன்னொரு கட்டத்தில் நாங்கள் சில நேரம் கொடுப்போம். மற்ற இந்த இடத்துல சொல்கிறேன், எங்களோட கிராமத்தில் நாங்கள் ஏதாவது உதவிகள் செய்தால் நீங்கள் அறிவிங்க. உங்களோட கஷ்டப்பட்ட பிள்ளைகளுக்கு எல்லாருக்கும் அறிவிக்கலாம்னா விடக்கூடாது. வந்தால் வரட்டு. இப்போ எங்களை சொன்னேன்னு சொல்லாமல், எங்களை சொன்னேன்னு சொன்னால் கதைக்காதாக்களே எங்களுக்கு சொல்லியிருக்கிறார்கள் நினைப்பாங்க. இப்படி குடும்பத்தை நீங்கள் விருப்பமாட்டா போய் எடுங்க. உங்களுக்கு கஷ்டம் இல்லை சரிதானே? யார் வந்தாலும் நாங்கள் கொடுப்போம். இப்போ வந்தாச்சுன்னா நாங்கள் இப்போ அதுக்கே குறை சொல்ல மாட்டில்லை. நாங்கள் இப்போ இங்கே அரிசி சாமான்கள் பண்மையில் 3000 ரூபாய் சாமான் வழங்கினாங்க. அதுக்கு முன்னே பேக்குகள் வாங்கினாங்க 3000 ரூபாய் அப்புறமதியானது. அதுக்கு முன்னே கொப்பி பெஞ்சில்கள் எல்லாம் வழங்கினாங்க. அப்படி தொடர்ச்சியாக எங்களோட கிராமத்தில் நாங்கள் வழங்கி கொண்டிருக்கிறோம். இன்னும் நாக்களங்களோட வீட்டை வரணும், இன்னும் நாக்களங்களோட எங்களுடைய வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி நாங்கள் அப்படி பாகுபாடு காட்டுறையில் யார் வந்தாலும் கஷ்டப்பட்டு வந்தால் நாங்கள் கொடுப்போம். இப்படி கொடுக்குற நேரங்கள் தான் மற்றது. அதுக்கு முன்னே நாங்கள் ஒரு பதிவு வேலை செய்வோம். கிட்டத்தட்ட ஒரு 3 நாள் 4 நாள் 2 நாள் அப்படி ஒரு இடைவெளி கொடுத்து தான் பதிவு வேலை செய்வோம். ஏன்னா வந்த பதிவை வச்சுக்கொண்டு தான் அவர்களுக்கான தொகைகளையும் அந்த காசு வழங்கணும் தீர்மானிக்கிறோம். எங்களுக்கு வந்த அந்த வெளிநாட்டில் இருந்த அந்த உதவிகளை வச்சுக்கொண்டு அந்த அடிப்படையில் உண்மையில் குறை சொல்லக்கூடிய அளவுக்கு நாங்கள் எவருக்கும் வைக்கல. யாராவது வில்லண்டப்பட்டு குறை சொன்னால் அதுக்கு நாங்கள் ஒன்றும் செய்யலாது. நாங்கள் அறிவிப்போம். முதல்ல எங்களோட வீட்டை வந்து பதிக்கணும் மட்டும் சொல்லுவோம். மேலும் சொன்னால் அப்படி பதியாத ஆக்களுக்கு நாங்கள் கொடுக்கலாது. திருடன் வந்தாலும் கொடுக்கலாது. சில தவறுகள் நடக்கலாம், அது வேறு பிரச்சனை. ஆகவே நாங்கள் எங்களோட வீட்டை வந்து பதிய சொல்லிக்க யாருண்டாலும் வந்து பதியலாம் தங்களுக்கு கஷ்டம்னு சொல்லி. அதாவது நாங்கள் பொதுவாகத்தான் பதிய சொல்கிறோம். நாங்கள் இப்போ பிரித்து பகுத்து அதாவது என்னென்னு சொல்கிறேன் ஏற்றத்தாழ்வு காட்டு நாங்கள் ஒருத்தருக்கும் செய்கிறதில்ல. இவரும் வந்து உதவின்னு கேட்டால் நாங்கள் எங்களோட வீட்டை எங்களாலான உதவிகளை செய்வோம். அந்த அடிப்படையில் நாங்கள் இந்த பிள்ளைகளுக்கு இந்த உதவிகளை கொடுக்குறோம். அண்மையில் நாங்கள் இந்த காணொலி வெளியிடுகின்ற போது கொப்பிகளை இப்போ கிட்டலாம் கொடுத்துனாங்க. அப்போ பெரிய பள்ளிக்கூட பிள்ளைகள், சிறிய பள்ளிக்கூட பிள்ளைகள், வயது வித்தியாசம் இல்லாமல் எல்லா பிள்ளைகளும் வந்து இந்த உதவியில் பெற்றவர்கள் நிறைய கொப்பி கொடுத்துனாங்க. உண்மையிலே அது உங்களுக்கு ஒரு சந்தோஷமான அந்த காணொலியெலாம் சில பிள்ளைகள் தங்களுக்கு சப்பாத்து வேணும் வேணும்னு சொல்லுவேன். சில பிள்ளைகள் சைக்கிள் வேணும்னு சொல்லுவேன். சில பிள்ளைகள் தங்களோட டியூஷனுக்கு காசு
காசு கேட்டவர்கள். உண்மையில் அந்த காணொலியை பார்த்துட்டு தான் இந்த லண்டனை சேர்ந்த கலைச்செல்வி ஈஸ்வரகுமாரன் என்று சொல்கிற ஒரு அம்மா எங்களுக்கு இந்த உதவியை வழங்கியிருக்கிறார். உண்மையில் அந்த வேளையில் எங்களை அந்த அம்மாவுக்கு நாங்கள் இந்த இடத்துல நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். கலைச்செல்வி அம்மாவுக்கு அவருடைய குடும்பத்தின் சார்பாக அவர் நீண்ட காலம் உயிர் வாழணும், சிறந்த தொழில் வாய்ப்புகளை பெறணும், அவருடைய பிள்ளைகளும் சகல சௌபாக்கியங்களும் பெறணும், அவருடைய கணவர் நோய் இல்லாமல் நீண்ட காலம் வாழணும், அவங்களோட வாழ்க்கையில் எப்போதும் நடக்கிற துன்பங்களை இறைவன் தடுத்து அந்த துன்பங்கள்லேருந்து அவங்களுக்கு விடுதலையை கொடுக்கணும் என்று கேட்டு நாங்கள் இப்போ அந்த காணொலியின் அடுத்த கட்டத்துக்கு போக போகிறோம். இப்போ இதில் நிற்கிற இந்த பிள்ளைகள் தான் இந்த உதவிகளை பெற வந்திருக்கிற பிள்ளைகள். அந்த அண்மையில் காணொலியில் இந்த பிள்ளைகள் தங்களுடைய குறைகளை கேட்டிருந்தார்கள். இப்போ நீங்கள் உங்களோட குறைகளை கேட்கலாம். இப்போ பாருங்கள், சப்பாத்துன்னு கேட்டோன்னா அந்த உதவியை செய்யலாம். இப்போ உங்களோட குறைகளை இப்போ நீங்கள் சொல்லிக்கொண்டே இருக்கலாம். உங்களோட குறைகளுக்கு உதவி செய்கிறதுக்கு நிறைய பேர் உதவி செய்ய தயாராக இருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் நாங்கள் இந்த பிள்ளைகளுக்கு இப்போ சப்பாத்துகளை கொடுக்க போகிறோம். இதுல இருந்து போட மாட்டேங்க, கஷ்டம் இல்லை. கதையை கொண்டு போய் வெயிட் பண்ணுங்க. அப்படி வந்துட்டு போ. நாலாவது ஆளுக்கு இன்னொரு ஆளுக்கு கதிரை வேணும். அப்போ அந்த கதிரையை கொண்டு ஓடியாங்க, ஓடி வாங்க. பட்டுக்குது எங்களோட அனைவருக்கும் ஒரு இனிய வேண்டுகோள். உங்களுடைய பிள்ளைகள பிறந்த நாள், உங்களுடைய சகோதரங்களோட பிறந்த நாள், உங்களுடைய கணவற்ற பிறந்த நாள், உங்களுடைய பிறந்த நாள், உற்றாரவர்கள் நண்பர்களோட பிறந்த நாள், அந்த பிறந்த நாள்கள், மற்றது மரணச்சடங்குகள், மற்றது இந்த இறந்த நினைவு நாள்கள், மற்ற திருமண நாட்கள், அப்படியே அந்த வைபவங்களின் போது அவற்றை நினைவு கூறுவதற்கான உதவிகளை நீங்கள் எங்களூடாக செய்யலாம். அந்த உணவுகளை நாங்கள் வாங்கி சமைத்தும் கொடுப்போம். நிறைய கஷ்டப்பட்டவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள், நிறைய கஷ்டங்களோடு எதிர்பார்க்கிறார்கள். பாடசாலை மாணவர்கள் சாப்பாடினால் போகிறார்கள், சப்பாத்தினால் போகிறார்கள், சைக்கிளினால் போகிறார்கள். குடும்பங்கள் சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்படுகிறார்கள். சில குடும்பங்கள் தற்கொலை செய்கிறார்கள், சில குடும்பங்கள் தற்கொலைக்கு முயற்சி செய்து காப்பாற்றப்பட்டிருக்கிறார்கள். கஞ்சி குடிக்கக்கூட வசதி இல்லாதிருக்கிறார்கள். எங்களுடைய தாயக தேசத்தில் என்றாலும் சரி, புலம்பெயர் தேசத்தில் இருக்கிறவர்கள் இருந்தாலும் சரி, உங்களுடைய பணங்களை வீணடிக்காதீர்கள். அதற்கு சரியான முறையில் ஏழைகளுக்கு கொடுங்கள். நீங்கள் கொடுத்து பாருங்கள், எவ்வளவு சந்தோஷமாக இருக்கும். அந்த அடிப்படையில் யார் தந்தாலும் நாங்கள் அந்த உதவிகளை செய்வோம். யார் எங்களுடைய வீட்டுக்கு எதிரிகள் கூட வந்தால் கூட அந்த உதவிகளை செய்ய முடியும் சொல்லி எல்லாரும் போட்டு இப்போ எங்களுக்கு சப்பாத்தில் கொடுத்து அவங்களுடைய அளவுகளை எடுத்து தான் நாங்கள் கொடுத்துருக்குறோம். மிக அழகாக இருக்குது. அவங்கள சப்பாத்து போட்டுக்கிறாங்க. ரைட். இப்போ நீங்கள் தானே சப்பாத்து கேட்டுறீங்க, சொல்லுங்கள் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். இப்போ நீங்கள் கேட்டோன்னே அது கிடைச்சிருக்குது. இருக்கா சொல்லுங்க. சத்தங்கானா நான் கேட்டவுடன் இந்த சப்பாத்துக்கு உதவியை செஞ்சவர்களுக்கு மிகவும் நன்றி. லண்டனை சேர்ந்த கலைச்செல்வி அம்மாவுக்கு மிகவும் நன்றி. நீங்கள் சொல்ல போகிறீங்களா? நன்றி சொல்லுங்கள். கலைச்செல்வி அம்மாவுக்கு நன்றி. கலைச்செல்வி அம்மாவுக்கு நன்றி. உதவி செய்தவர்கள் கடவுளுக்கு சமன். என்ன நீங்கள்? கலைச்செல்வி அம்மாவுக்கு நன்றி. கலைச்செல்வி அம்மாவுக்கு நன்றி. கலைச்செல்வி ஓ, இந்த பிள்ளை உயர்கல்வி கேட்கறதுக்கு பெரிய பாடசாலைக்கு செல்ல போகிறார். அப்போ அந்த அதில் வரும். இப்போ நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், அந்த அம்மா அந்த ஹாப்பி பர்த்டே ஷோங்க இருக்குல்ல, கான்சா அம்பா கான்சா அந்த பாட்டா போடு. என்ன கதிரை போனோம் நீ இந்த பா கதிரையில் இருக்கோ போடான்னு சொல்கிறேன் பாப்பா. சுகமா சரியான புழுவில் நிற்குது சுகமான.
சூப்பராக கிடக்க காணுக்கு தூக்கவே இல்லை கிடக்குது. அப்படியே ஒரு 2 பேரை கூலிக்கு பிடிப்பேன், 2 பேரை தூக்கி கொண்டு போகிறது பிள்ளை சப்பாத்தை தூக்கி கொண்டு போய் அப்படியே பள்ளிக்கூடத்துக்கு இறக்கி பேருந்து அங்கே இருந்து வேற 2 பேரை பிடிப்பேன் என்ன விட்டானல்ல. காணுப்பண்டி ராய் வாங்கோ இந்த அக்காவோட இருங்கோ. இந்த கயிறை சரியில்லை, சும்மா நோமல் ஆயிரா சரி சும்மா நோமல் ஆயிரு. ரைட். இப்போ இந்த சப்பாத்திൻ്റെ விலை படி அண்ணிலும் காட்டுங்க. இந்த சப்பாத்திൻ്റെ விலை 3000 ரூபா. இந்த சப்பாத்தி சீலை சப்பாத்தின்னு சொல்கிறேன். நீண்ட காலம் பாய்க்கும். இந்த பெரிய பள்ளிக்கூடங்கள்ட்ட போகிற பெரிய பள்ளிக்கூடங்களுக்கு பெரிய பள்ளிக்கூடத்தில் அங்கே போடுற சப்பாத்து. அதே மாதிரி இங்கே இன்னொரு பிள்ளை வீரசிங்க பள்ளிக்கூடத்தில் பெரிய பள்ளிக்கூடத்துக்கு போகிற பிள்ளைக்கு சப்பாத்து 3000 ரூபா. இதெல்லாம் 1500 ரூபா சப்பாத்துகள். இந்த சப்பாத்துலாம் 1500 ரூபா. இந்த சப்பாத்து இப்போ நாங்கள் இந்த வகையில் எங்களுக்கு 5 பேருக்கு நாங்கள் இந்த சப்பாத்தை வழங்கியிருக்கிறோம். இப்போ நீங்கள் 5 பேர் முழம்பி இருக்கா ஹாப்பி பர்த்டே ஷோங்க இருக்கா பாடினா கொஞ்சம் கிட்ட எளிமையில ஹாப்பி பர்த்டே ஷோ நல்ல சத்தமாக வாசிக்கணுமா. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday dear Kalaiselvi Anta. Happy birthday to you. ஓகே. இப்போ உண்மையில சரியான சந்தோஷமாக இருக்கிறது. அந்த கலைச்செல்வி அம்மாவுக்கு நாங்கள் இந்த இதை கொடுத்துறாங்க. கலைச்செல்வி அம்மா அந்த கருத்துக்கு அமையாமல் இந்த மனசில் எழுந்த அந்த கல்வி பிள்ளைகளுக்கு உதவணும்னு சொன்ன அந்த உயர்ந்த சிறந்த அந்த மனநிலையே நாங்கள் செயல் வடிவம் கொடுத்துருக்குறோம். அவன் விருப்பத்துக்கு செயல் வடிவம் கொடுத்துருக்குறோம். அடிப்படையில் எங்களோட கிராமத்தை சேர்ந்த பாடசாலைக்கு சேர்க்கின்ற வறிய மாணவர்களுக்கான அந்த உதவியாக வழங்கியிருக்கிறோம். இது உலகங்கள் மோங்கியலுக்கு கூட கனெக்ஷன் கொடுக்குறதுக்காக நான் உங்களுக்கு கனெக்ட் ஆகிக்கிறேன். எங்களுடைய கேமராமேனாக கானுஷா தான் ஷேர் பண்ணி கொண்டிருக்கிறோம். அப்போ இப்போ 5 பேருக்கு கொடுத்துருக்குறோம். 5வது ஆள் கானுஷா அங்கே வீடியோ எடுத்து கொண்டிருக்கிறோம். மிக உயர்ந்த பாட்டாக்களை நாங்கள் கொடுத்துருக்குறோம் சப்பாத்துக்களை. அந்த அடிப்படையில் இந்த உதவிகளை செய்த கலைச்செல்வி அம்மாவுக்கு நாங்கள் மீண்டும் ஒரு முறை எங்களுடைய நன்றியையும் அவங்களுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் தெரிவித்து காணொலியில் இருந்து விடைபெறுறதுக்கு முன்னம் யாராவது குறைகள் இருந்தால் எங்களுடைய அந்த கமெண்ட் செக்ஷனில் இந்த கருத்துக்களை வெளியிடலாம். இந்த கிராமத்தில் யாராவது உதவி கிடைக்கல என்று சொன்னால் சப்பாத்துகள் சிலர் அந்த பிள்ளைகளுக்கு நாங்கள் அறிவிக்கிறாங்க, கன பேருக்கு அறிவிக்க சொல்லி அப்படி அறிவித்து சிலர் தங்களுக்கு அந்த கருத்து கிடைக்கல, தங்களுக்கு இந்த உதவியை கிடைக்கலன்னு சொன்னால் அவர்கள் மீண்டும் வந்து எங்கள்கிட்ட பதிவுகளை செய்தல் கொள்ளலாம். திரும்ப உதவி செய்கிறதுக்கு நிறைய பேர் தயாராக இருக்கிறார்கள். ஆகவே குறைகள் சொல்லாமல் நிறைகளையே நாங்கள் காணுவோம் என்று சொல்லி இந்த காணொலியிலிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி.